வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் தான். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் 15 1 மார்க்கு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக புக் பேக்கிலேருந்து உங்களுக்கு 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு ப்ளஸ் கம்பல்சரி எல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 24 கம்பல்சரி. தரவு அருவமாக்கம் வகை என்றால் என்ன? வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா? பைத்தானில் உள்ள பல்வேறு செயற்குறிகள் யாவை? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான்? தேடல் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் சர்ச்சிங்? ரைட் இட் இஸ் டைப். செயற்கூறின் பல்வேறு வகைகளை எழுதுக. ரைட் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிநிலை மற்றும் வலையமைப்பு தரவு மாதிரிக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைரார்ச்சிக்கல் நெட்வொர்க் டேட்டா மாடல்? CSV கோப்பு என்றால் என்ன? தரவுதள அட்டவணையிலிருந்து அனைத்து பதிவுகளை பெறுவதற்கான வழிமுறைகள் எது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 6 × 3 18. இதில் பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தானில் ஆக்கி மற்றும் அனுப்பிகளை எவ்வாறு வரையறுப்பாய்? How will you define the constructor deconstruction பைத்தான்? ஸ்கிரிப்டிங் மொழியின் பயன்பாடுகள் யாவை? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேர் துணை நிலக்கூற்றின் பயன்கள் என்ன? வேர் கூற்றை பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றை எழுதவும். அடுத்து SQL மற்றும் TSL கட்டளைகளை பற்றி குறிப்பு வரைக. 5 × 5 25 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தரவு அருவமாக்கம் என்று எவ்வாறு செயல்படுத்துவா எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இரும தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு விளக்குக. How will you facilitate data abstraction? Explain it is a suitable example. Binary search, explain the எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாறியின் வரையலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. SQL கூறுலாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. பைத்தானின் ஒரு கோப்பை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.